ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து கோவில்பட்டியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பாஜக மற்றும் RSSக்கு எதிராக பேசியதால் ராகுல் காந்தி மீது வழக்கு தொடரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டத்தில் உள்ள ஆரிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவருக்கு 4 மகன்கள் உள்ள நிலையில் மூத்த மகன் விபூஷணன் தனது தந்தையின் பெயரில் உள்ள 1.5 ஏக்கர் விவசாய நிலத்தினை ஏமாற்றி வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊர் முக்கியஸ்தர்களின் உதவியோடு தன்னிடமிருந்து எழுதி வாங்கிய சொத்து பத்திரத்தினை ரத்து செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க திருக்கோவிலூர் சாராட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே திருவாய்மூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, குடந்தை அனைத்து தொழில் வணிகர் சங்க கூட்டமைப்பு பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக அரசிடம் முறையிட்டு கட்டாயமாக வீட்டு வரி, குப்பை வரிகளை திரும்பப் பெற கோரி வலியுறுத்தல், வணிகர்கள் மீது போடப்படும் தொழில் வரியை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தல் உள்ளிட்டவை விவாதிக்கப்பட்டது. மாநாடு நடத்துவது, அதிலே பல்வேறு வணிகர்களுக்கு எதிரான தீர்மானங்களை அரசிடத்திலே முறையிட்டு கட்டாயமாக வீட்டு வரி உயரக்கூடாது, உயர்த்ததை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே போன்று குப்பை வரி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும், தொழில் வரி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் கோஷத்தை கும்பகோணத்தில் இருந்து தொடங்கியிருக்கிறோம். இந்த கோஷம் இந்த மாநாட்டிலே கட்டாயம் நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள சாலையோர கடைகளில் மர்ம நபர் ஒருவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த CCTV காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் நடப்பாண்டில் பணிபுரிய உள்ள பணியாளர்களுக்கு செயல்முறை ஆணை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மண்டல மேலாளர் சீதாராமன் பங்கேற்று செயல்முறை ஆணைகளை வழங்கினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே இந்திரா காலனி 15ஆம் வார்டு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு வசித்து வரும் மக்களுக்கு முறையாக கழிவுநீர் வடிகால் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து புதுப்பட்டி பேரூராட்சியில் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்த ஒரு தீர்வும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாத்திரம் கட்டி போட்டு அதை யூஸ் பண்ணாம கிடக்கு சார். தண்ணி அது எதுவுமே இல்லாம வெளியில வந்து புதுக்கோட்டையில் ஸ்பிக் நிறுவனத்தின் 55வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விவசாய இடுபொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கண்காட்சியில் ஸ்பிக் நிறுவனத்தின் இந்த ஆண்டின் முதல் அறிமுகமான பயிர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்த சக்தி என்கின்ற புதுவகை மருந்தை விவசாயிகளிடம் அறிமுகம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே களர்பட்டி காளியம்மன் கோவிலில் எருதாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்த 30 காளைகள் களத்தில் காளையர்களை இழுத்துக் கொண்டு சீறி பாய்ந்து ஓடிய காட்சி அனைவரையும் கவர்ந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.